கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சீரிஸில் பார்ட் 2 கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிற மேசன்ரி பிளாக் என்னென்னா இன்டர்லாக்கிங் பிரிக். இதோட மேஜர் அட்வான்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமும் லேபர் காஸ்ட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். யூஸ்வலாக காம்பவுண்ட் வாலுக்கும் டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதோட எட்ஜஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக சீல் பண்ணினா இன்னர் வால்ஸ்க்குமே நம்மளால் இது யூஸ் பண்ண முடியும். இதோட மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 7.5 Nm/mm² இருக்கும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ₹150 per cubic feet வரைக்கும் வரும். அடுத்து ஆட்டோக்ளேவ் ஏரேட்டட் கான்கிரீட். இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 3 Nm/mm² வரைக்கும் இருக்கும். இதோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கனால ஓவரால் டெட் லோடை இது ரொம்ப குறைக்குது. அண்ட் ஆல்சோ லீட் அண்ட் லிஃப்ட் சார்ஜஸ்மே இதனால் கம்மியாகுது. ஏஇசி பிளாக் ஒர்க்கில் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வால் சேசிங் பண்ணுறதும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏஇசி பிளாக்ல நம்பர் ஆஃப் டைனி ஏர் பபிள்ஸ் இருக்கனால டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எப்போவுமே இதில் நல்லாயிருக்கும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ₹170 per cubic feet வரும். கடைசியாக ஆலோ பிளாக் ஒர்க். ஆலோ பிளாக்கோட மேஜர் அட்வான்டேஜ் இதில் இருக்க பெரிய வாய்ட்ஸ்னால சாலிட் பிளாக்கை விட இதோட டெட் லோட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதோட லீட் அண்ட் லிஃப்ட் சார்ஜஸ் அண்ட் டெட் லோட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ₹140 per CFT வரும். ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது கிளே பிரிக் சுப்பீரியராகவும் ஏஐசி பிளாக் இன்ஃபீரியராகவும் இருக்கும். இதில் கிளே பிரிக், ஃப்ளை ஆஷ், சாலிட் பிளாக், இன்டர்லாக்கிங் பிரிக்கை லோ பீரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதுவே ஏஐசி பிளாக், ஆலோ பிரிக்கை நான் லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஃபில்லிங் வாலாக யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஆலோ பிளாக் ஒர்க், இன்டர்லாக் பிரிக் அண்ட் சாலிட் பிளாக் ஒர்க் ரொம்பவே எக்கனாமிக்கலாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் வைஸ் பார்க்கும்போது இன்டர்லாக்கிங் பிளாக் ஒர்க் ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும். ஓவராலாக பேஸ்மெண்ட்டுக்கு ஃப்ளை ஆஷ் பிரிக்கும், ஸ்டார்கேஸ் கோருக்கு கிளே பிரிக்கும், காம்பவுண்ட் வால்க்கு இன்டர்லாக்கிங் பிரிக்கும், ஆர்சிசி ஃபில்லிங் வால்க்கு ஏஐசி பிளாக்கும், லோட் பீரிங் ஸ்ட்ரக்சருக்கு சாலிட் பிளாக்கும், டெம்பரரி பார்ட்டிஷன் வால்க்கு ஆலோ பிளாக் யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களோட சைட் கண்டிஷன்ஸை பொறுத்து மாறலாம்.